இந்திய மாணவர்களின் மருத்துவ படிப்பிற்காக கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டை திரும்பப் பெற ஆளுநர் ஆர் என் ரவி வற்புறுத்தினார் என முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பகிரங்க குற்றச்சாட்டு. ஆனால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என கூறி எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றினார் எனவும் பேட்டி. மாநில பாடத்திட்டம்தான் சிறந்தது என்பதை நிரூபிக்க தயார். தேசிய பாடத்திட்டம்தான் சிறந்தது என ஆளுநர் கூறிய கருத்துக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. அதை சார்ந்த மாநிலம் சார்ந்திருக்கிற புத்தகம் தான் இன்னும் உங்களுக்கு பேர் உதவியாக இருக்குன்னு சொல்லும் பொழுது இங்கேயே நம்முடைய மாண்புமிகு பொருந்திய ஆளுநர்களுடைய கருத்தை கான்ட்ராடிக்ட் ஆகுது. அதனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்றார். ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்ல முடியாது. அட்பார்வித்த சிபிஎஸ்சி சிலபஸ். சிபிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதுக்கு ஏன்னா எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டித் தேர்வுக்கு போகும்போது ஐயோ நான் மாநில அரசு தானே படித்தேன், எனக்கு இதில் எப்படி எனக்கு இது வாய்ப்பு கிடைக்குன்னு நினைத்து விடக்கூடாது. அவனுக்கு அதுக்கு தகுந்தாப்புல இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று. தமிழகத்தில் நேரடி கொள்முதல் நிலையம் 21% குறைந்து விட்டதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும் வகையில் ஊக்கத்தொகையை உயர்த்த தமிழக அரசுக்கு வேண்டுகோள். மருத்துவ படிப்பில் நீட்டும் வேண்டாம் நெக்ஸ்டும் வேண்டாம் என்பதுதான் தமிழ்நாட்டின் கொள்கை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நீட்டும் வேணாம் நெக்ஸ்டும் வேணாங்கிறது தான் தமிழ்நாட்டின் கொள்கை. நீட்டுக்கு விலக்கு அளிக்கணுங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிய போர்க்குரல் இன்றைக்கு இந்தியா முழுக்கவும் ஒலிக்க தொடங்கியிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு எதிராகவும் அந்த மாதிரியான ஒரு இல்லை அதுதான் இப்போ நாம் செய்தி பதிவு பண்ணுறதே எதிர்ப்புங்கிறது தான். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமை செயலகம் நோக்கி பேரணி. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். டெல்லியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமனதுல்லா கானை கைது செய்தது அமலாக்கத்துறை. வக்ஃப் போர்டு முறைகேடுகள் தொடர்பான 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை. செபி உறுப்பினராக இருந்தபோது ஐசிஐசிஐ வங்கியிடம் 16 கோடி ரூபாய் ஊதியம் பெற்றது எப்படி? செபி தலைவர் மாதவிக்கு காங்கிரஸ் கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற பொதுநல மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது மத்திய அரசின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது, அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் கருத்து. வர்த்தகத்தின் முதல் நாளில் வரலாறு காணாத வகையில் உச்சம் பெற்ற பங்குச்சந்தை. சென்செக்ஸ் 82,700 புள்ளிகளை கடந்து வரலாற்று சாதனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.